முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினர் பதவியை காங்கிரஸ் தலைமை வழங்கி சமாதானப்படுத்தியுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். கர்நாடக அரசியலில் அதிகார மாற்றம் நிகழ்ந்துள்ள நிலையில் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு காங்கிரஸ் கட்சியின் உயரிய முடிவெடுக்கும் அமைப்பான காரிய கமிட்டி உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருப்பது தேசிய அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிய சித்தராமையாவுக்கு ஆறுதல் பரிசாக இந்த பதவி வழங்கப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பொதுவாக ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பதவி மிகுந்த அதிகாரம் கொண்டதாக கருதப்பட்டாலும் அரசியல் கட்சிகளின் உள்ளமைப்பில் சில பதவிகள் அதைவிட அதிக முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கும். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி, அதாவது காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி, கட்சியின் உச்ச அதிகார அமைப்பாக விளங்குகிறது. கட்சியின் கொள்கை முடிவுகள் முதல் தேர்தல் வியூகங்கள் வரை அனைத்தும் இந்த குழுவில் விவாதிக்கப்பட்டு முடிவு செய்யப்படுகின்றன. ஒரு முதலமைச்சரின் அதிகாரம் அவர் நிர்வகிக்கும் மாநிலத்திற்குள் மட்டுமே வரையறுக்கப்பட்டிருக்கும். ஆனால் காரிய கமிட்டி உறுப்பினராக இருக்கும் தலைவர் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைகளில் பங்கேற்கும் வாய்ப்பை பெறுகிறார். மாநில தலைமை மாற்றங்கள், தேர்தல் கூட்டணிகள், தேசிய அரசியல் நிலைப்பாடுகள் உள்ளிட்ட முக்கிய முடிவுகளில் தனது கருத்தை பதிவு செய்யும் அதிகாரமும் அவருக்கு கிடைக்கிறது. அது மட்டுமின்றி கட்சி தலைவர் மற்றும் உயர்மட்ட தலைமையுடன் நேரடி தொடர்பில் இருக்கும் வாய்ப்பும் காரிய கமிட்டி உறுப்பினர்களுக்கு உள்ளது. காங்கிரஸ் கட்சியின் எதிர்கால அரசியல் திசையை நிர்ணயிக்கும் கூட்டங்களில் பங்கேற்கும் உரிமையும் இந்த பதவியின் மூலம் கிடைக்கிறது. இதன் காரணமாகவே பல அரசியல் விமர்சகர்கள் காரிய கமிட்டி உறுப்பினர் பதவியை சாதாரண கட்சி பொறுப்பாக அல்லாமல் தேசிய அரசியலில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அதிகார மையமாக பார்க்கின்றனர். கர்நாடகத்தில் நீண்ட காலமாக சித்தராமையா மற்றும் டி.கே. சிவகுமார் ஆகியோருக்கிடையே அதிகார சமநிலை அரசியல் விவாதமாக இருந்து வந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் பதவியை சித்தராமையா விட்டுக் கொடுத்த பிறகு அவருக்கு காரிய கமிட்டி உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருப்பது அவரது அரசியல் செல்வாக்கு குறையவில்லை என்ற செய்தியை காங்கிரஸ் தலைமை வெளிப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. எனினும் முதலமைச்சர் பதவியும் காரிய கமிட்டி உறுப்பினர் பதவியும் தனித்தனி இயல்புடையவை. முதலமைச்சர் பதவி நேரடி நிர்வாக அதிகாரத்தை வழங்குகிறது. காரிய கமிட்டி உறுப்பினர் பதவி தேசிய அளவிலான அரசியல் செல்வாக்கை வழங்குகிறது. எனவே நிர்வாக அதிகாரத்தை இழந்த சித்தராமையாவுக்கு தேசிய அரசியலில் முக்கிய இடத்தை உறுதி செய்யும் வகையிலான நடவடிக்கையாகவே இந்த நியமனம் மதிப்பிடப்படுகிறது. அதனால் இது வெறும் சமாதான நடவடிக்கை மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் சித்தராமையா காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தேசிய தலைவராக தொடர்வார் என்ற அரசியல் செய்தியை வெளிப்படுத்தும் நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன்.